ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஹெர்பல் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹெர்பல் டீக்கு என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன், என்ன குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே இந்த டீயை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மார்னிங் ஆர் நைட் என்ன டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டீயை எடுத்துக்கிறதால ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். என்னோட குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இருமல் வருது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த டீய வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க. குழந்தைங்க இத 1/2 கிளாஸ் குடிச்சா கூட போதும். இந்த டீயே ஸ்வீட்டா தான் இருக்கும். அதையும் மீறி குழந்தைங்க குடிக்கல அப்படின்னும்போது வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமா சேர்த்து இத குடுங்க. கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. நைட்ல நல்லாவே தூங்குவாங்க குழந்தைங்க. பெரியவங்களுக்கு இது சுகர் கண்ட்ரோலா இருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஹேர்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்ட்டு எல்லாமே இது வந்து ரொம்ப நல்லா கேட்கும். லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் வந்து ராவாவே அரைச்சிக்கலாம். எதையும் நீங்க வறுக்கணுன்றது அவசியம்லாம் இல்ல. அப்புறம் அடிக்கடி தலை வலிக்குது அப்படின்றவங்க காஃபி, டீ அப்படின்ட்டு போகாம இந்த ஹெர்பல் டீய கண்டிப்பா குடிங்க. தலைவலி கண்டிப்பா போயிரும். நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் வந்து நான் சொன்ன குவான்டிட்டில மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல ஏர் டைட் கண்டெய்னரா பார்த்து க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இத ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணுன்றது தேவையில்ல. வெளியே வச்சுக்கலாம் நீங்க. இவ்ளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த ஹெர்பல் டீய நீங்களும் மிஸ் பண்ணாம தினமும் டெய்லியும் குடிங்க. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த டீய நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.